மெட்ராஸ் டு சென்னை. கதை, வசனம், இயக்கம் பம்பாய் சாணக்யா. மெட்ராஸ் டு சென்னை. ஸ்டோரி, டயலாக் அண்ட் டிரெக்ஷன் பாம்பே சாணக்யா. நாம் ரெண்டு பேரும் நம்ம அப்பா அம்மா முன்னாடி என்னைக்காவது இப்படி சரிசம நின்று பேசியிருக்குமா? எல்லாம் தலைகளாக மாறி போயிட்டுறா. அது சரி, நம்மளை ஆள்றவா சரியாண்டாதான் நாம் சரியாக இருப்போம். அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா இங்கேயும் அப்படித்தான் இருக்கும். இப்போவே அப்படின்னா போக போக பாரு, அப்பா மேலே கை வாங்குற அளவுக்கு வந்துட போகிறான். இந்த மட்டு மரியாதைலாம் எங்ககிட்ட நிறைய இருக்கு. அதுக்காக யார் எதை சொன்னாலும் கையை கட்டின்னு வாயை போத்துன்னு பேசாம இருக்க முடியாது. என்னடா என்ன போனா போறது பார்த்தா மேல மேல பேசிட்டே போறேன். ஏய் காலங்காத்தால ஆரம்பிக்காதடா, கிளம்புடா. மச்சினார் ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போகட்டும். சித்தப்பா, இந்த செகண்ட் டோஸ். வெரி குட். ரகச்சார் எச்சில் பண்ணி குடிக்கிறான் பாரு. கல்யாணி இவருக்கு வேற வேலைக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. அந்த காப்பி குடிக்கிற செலவையாவது நான் சம்பாதிக்க முடியுமா? உனக்காக கொடுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கோ தொலைச்சி தலைமுடி இருப்பேன். மண்ணி, உங்களுக்காக தான் நானும் கொடுத்துட்டு போறேன். இல்லைன்னா மனுஷன் ஆத்துல யாரும் இருப்பாளா? இல்ல இருக்கதா முடியுமா? டேய் ரகு, கிளம்புடா. என்னடா இது, கிளம்புடா. கத்துக்கணும்டா. இவனை பார்த்தா அது கொஞ்சம் கத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? என்ன பவ்யம் பதவிசு அடக்கம். இத்தனைக்கும் இவன் என் தம்பி. மண்ணி, எனக்கு மத்த மாதிரி வெளி வேஷம் போட தெரியாது. இவர் முன்னாடி அடக்க ஒடுக்கமா இருக்க சித்தப்பா. இவர் இல்லாத போது இவரை பத்தி என்னெல்லாம் புலம்பி இருக்கார், எப்படி எல்லாம் புலம்பி இருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொன்னா என்னை பத்தி? ஆத்திலேயே அரசியல் ஆரம்பிச்சாளா? அப்பா புள்ள தகராறுல அண்ணா தம்பிக்கு ஆக விடாம பண்ணிவிடாதரா. கிளம்புடா. ஊர்ல நடக்கிறது ஆத்தா எப்படி வெடிக்கிறது பாத்தியா? எப்படித்தான் எனக்கு புள்ளியாக பார்த்தாலும் தெரியல. மூஞ்சு முகர கட்டி மீசியும் திருடா வேற. சத்தியமா உருப்பட மாட்டாமா. ஒரு நிமிஷம் கல்யாணி. அப்பா, என்னப்பா? இந்தாங்கோ, இந்த மாசம் சம்பளம் பிடித்தம் போக 424 ரூபா 4 அண்ணா இருக்கு. க்ஷேமமா இருக்கும்ப்பா, க்ஷேமமா இருக்கும். நீ மாசம் சம்பாதிச்சு வந்து போட்டுற. இப்போ வேளா வேலைக்கு சமைச்சு போட்டுறான். அந்த தீவடி தடியை தின்னுட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கான். அப்பா, ஏன் சதா மச்சினார் கடிச்சு கொட்டின்றே இருக்கு? இவர் சம்பாதிக்கிறது இந்த குடும்பத்துக்கு சமத்தியா இருக்கு. சரிம்மா, இது ஒன்பது சுவாமி பார்த்து முன்னால வை. தவறா, இப்ப நீ 450 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வர. ஒரு குடும்பத்துக்கு எதேஷ்டமா இருக்கு. ஆனா நீ வேணா பாரு, போக போக மாசம் 45,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒருத்தருக்கே அது போறாம போட போறது. எப்படி 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 வழக்கமா நீங்க தான் சொல்லுவேன். இன்னைக்கு அதை நான் சொல்லிவிட்டேன். ஹலோ, ஆமா, ரகுராமன் வீடு தான். சொல்லுங்க. என்னது? என்னம்மா என்னாச்சு? ரகுராமனுக்கு நீ பாரு. என்னம்மா என்ன? உட்காரு. என்னாச்சா? மச்சினார் போட்டோ எடுக்கும் போது யாரோ போலீஸ்காரர் லத்தியால மண்டையில அடிக்க. ஆண்டவா, இது என்னடா சோதனை? சோதனை மாத்திரம் இல்லை, ரொம்ப பெரிய வேதனை. அன்னைக்கு அடிபட்டு விழுந்து வந்தான், அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆயிட்டான். கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தவன் அவனே ஃபோட்டோ மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவனை பார்த்துக்கிற பொறுப்பும் உங்கள் பாட்டி கல்யாணி தலையில தான் விழுந்தது. ஆனால் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம தன் குழந்தை மாதிரி அவனை பார்த்துட்டான். இவன் மனசுல என்னெல்லாம் கனவு இருந்தாலும் நம்ம குழந்தைகள் எப்படிலாம் வரணும்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனா நம்ம ஆசையை குழந்தைங்க மேல திணிக்க கூடாது. இவனை நான் சுதந்திரமா விட்டுருந்தேன்னா
ஒரு வேலை பெரிய போட்டோகிராஃபராகவோ கேமராமேனாவோ வந்திருக்கலாம். யார் கண்டா? கல்யாணி, இவனை உள்ள கொண்டு போய் படிக்க வைக்க வேண்டாமா? இங்கேயே இருக்கட்டும், நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கட்டும். ஏன்னா டாக்டர் சொன்னாரே இவனால இயங்க முடியாது, ஆனா நடக்கிறதெல்லாம் நன்னா தெரியும் அப்படின்னு. உன் மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ? உங்க பேர் நான் கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமையை வந்திருக்காது. மண்ணுக்கு எந்த தினமும் இருந்திருக்காது. அப்பா, என்னம்மா? இங்க பாருங்களே, மச்சன இருக்கான் கலங்கி இருக்குப்பா. என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கானோ சொல்ல முடியாம கண் கலங்குறான். கல்யாணி, இவனை பார்த்து வேதனைப்படுறதா இல்ல உன்னை பார்த்து பரிதாபப்படுறதான்னு தெரியல. இவன் இப்படி இருக்கிறத விட ஒரே அடியா போய் சேரு. அப்பா, என்ன வார்த்தைப்பா பேசுறேன்? அண்ணாவும் மண்ணியும் அம்மா அப்பாக்கு சமம்னா மச்சனர் புள்ள மாதிரிப்பா. சரி, இதுவே என் ஆத்துக்காருக்கு இப்படி ஆய்ந்ததுன்னா? சிவசிவா சிவசிவா, வேண்டாமா வேண்டாம். இல்லப்பா, நெருப்புனா வாய் வெந்துடாது. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதனால இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் அதை சொல்லிடாதீங்கோ. இவர் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இவரை பார்த்துப்பேன்ப்பா. இது என்னோட கடமையா நினைக்கிறேன். அதுக்கு இல்லம்மா, உனக்கே அப்பப்போ இழுப்பு வந்து கழுத்து இருக்கும். காடு தொடாயில கஷாயம் வச்சு குடிக்க வேண்டியிருக்கு. எனக்கு இழுப்பு வரும்போதெல்லாம் அந்த கஷாயத்தை வச்சு தரதே நீங்க தானேப்பா. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மாமனார் கிடைப்பா சொல்லுங்க. என்னம்மா பண்றது? உன் மாமியார் போதுண்டா இந்த உலகன்னு சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டான். சாமிநாதன் கல்யாணமே வேண்டான்னு இருந்துட்டான். எங்களுக்கு பிறந்ததாவது பொங்கலா பிறந்ததா? 2 பிள்ளைகள். என்ன பண்றது? நியூஸ் வைக்கலையா? காங்கிரஸ் தோத்து கொடுத்தான். நியூஸ் வைடா. ஆகாஷவாணி பிராந்திய செய்திகள் வாசிப்பது சுசீலா வேணுகோபால். மதராஸ் மாகாணத்தில் நடைபெற்ற அசெம்பிளி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் காங்கிரஸ் கட்சியை விட பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக பதவி ஏற்பார். காங்கிரஸ் கட்சியின் தோல்வியை அடுத்து திரு M பக்தவத்சலம் முதல் மந்திரி பதவி ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் சமர்ப்பித்தார். எங்க அப்பா சொன்ன மாதிரி இங்க ஆட்சி மாறிச்சு. காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சு DMK ஆட்சிக்கு வந்தது. அதோட 1968 மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு மாறித்து. மதராஸ்லேருந்து காமராஜர் டெல்லிக்கு போனார். அதோட இங்க காங்கிரஸ் கட்சியும் தேஞ்சு மழுங்கி மங்கி போயிடுது. அன்னைக்கு ஆரம்பிச்சது திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம். ரீஜனல் பார்ட்டிஸ் டாமினேஷன் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அரசியல் நாகரீகமும் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது. அடுத்த ஜெனரேஷன் தலை தூக்கித்து. நாட்டில் மாத்திரம் இல்லை, வீட்லையும் நாளடைவில் அந்த கட்சியிலையும் பிளவு வந்தது. பல குடும்பங்கள் பிரிஞ்சது. அண்ணா மேல தம்பிக்கு இருந்த மரியாதை அடியோட ஒழிஞ்சது. நான் சொல்றது எங்க அப்பா மேல அவர் தம்பிக்கு இருந்த மரியாதை.